ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி 5 சம்ஸ் போட்டு வந்துட்டுருக்குறோம். ஓகே, அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இயற்கணிதம். ஓகே, இயற்கணிதம் டாபிக் அல்ஜிப்ரா நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். இந்த சம்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே வாங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை சால்வ் பண்ணிட்டு தான் நான் அடுத்த சம்ஸுக்குள்ளே போவேன். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சம்ஸ்குள்ளே போகலாம். சம்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஓகேவா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேட்டிவ்ஸ் அண்டு குரூப் மெம்பர்ஸ், நீங்கள் ஏதாவது வாட்ஸ்அப்லேயோ அல்லது டெலகிராம்லேயோ உங்கள் குரூப் இருந்தால், அல்லது உங்கள் ரிலேட்டிவோ அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ டிஎன்பிசிக்கு படிக்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக நம்மளுடைய வீடியோ லிங்க்கு, டெஸ்ட் லிங்க்கு என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அவங்களும் ஜாயின் பண்ணி பயனடையட்டும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சம்குள்ளே போகலாம். த சம் ஃபஸ்ட் சம் இஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கிறாங்க, ஒரு இணைகரத்தின் பரப்பு 25x² - 16, அதன் அடிப்பக்கம் ஓகே, ஸோ 5x + 4 எனில் அதன் உயரம் என்ன? ஓகேவா? ஸோ அதன் உயரம் என்ன அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இணைகரத்தின் பரப்பு, ஓகேவா, இணைகரத்தின் பரப்பு ஈக்குவல் டு என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரத்து இன்ட்டு ஹெச். ஓகேவா? ஸோ பி இன்ட்டு ஹெச்னு சொல்லலாம். ஓகே, பிரத்து இன்ட்டு ஹைட்டு. ஓகேவா? இதான் வந்து பார்த்திங்கன்னா இணைகரத்தின் பரப்பு. ஓகே, ஸோ அந்த இணைகரத்தின் பரப்பு என்ன கொடுத்துருக்குறான், ஈக்குவல் டு 25x² - 16ன்னு கொடுத்துருக்குறான். ரைட்டா? இப்போ நம்மளை என்ன கேட்டுருக்குறான், ஒரு அளவு கொடுத்துட்டான். என்னது? அடிப்பக்கம் இந்த பிரத்தை கொடுத்துட்டான். ஸோ ஹைட் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறான். இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமா? பிக்கு பதில் என்ன பண்ணலாம், இந்த 5x + 4 இன்ட்டு இந்த ஹெச் தெரியாது அப்படியே வச்சுக்கோங்க, ஈக்குவல் டு ரைட் சைடு என்ன இருக்குது, 2x² - 16 இருக்குது. ஓகேவா? இந்த பெருக்கல் இருக்கிறத தான் அமிச்சிடலாமா? அமிச்சமா என்ன ஆயிரும், ஹெச் ஈக்குவல் டு 2x², சரி 25 விட்றாதீங்க, கேர்லெஸ் மிஸ்டேக்கு. ஓகேவா? ஸோ 25x² - 16. ஓகேவா? ஸோ இந்த பெருக்கல் இருக்கிறது அந்தான போனிச்சுன்னா என்ன ஆயிரும், டிவைடு கீழே வந்துடும். 5x + 4, 5x + 4 ஆயிரும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு. ஓகேவா? அடுத்த ஸ்டெப் என்னென்னு பாருங்கள், இந்த 25x² இருக்குது பார்த்தீங்களா, 25x² - 16. ஓகேவா? இதை வந்து பார்த்திங்கன்னா நான் a² - b² வடிவில் நான் எழுத போகிறேன். என்ன பண்ண போகிறேன், a² - b² வடிவில் எழுத போகிறேன். ஓகேவா? எப்படி எழுதுறன்னு பாருங்கள். a² பாருங்கள், இந்த நம்பரை எப்படி ஸ்கொயர் பண்ணலாம், 25 எப்படி ஸ்கொயர் பண்ணலாம், 5² பண்ணலாம். ரைட்டா? இந்த எக்ஸை எப்படி கொண்டு வரலாம், அதை வந்து என்ன பண்ணலாம், இதுவும் ஸ்கொயரில் கொண்டு வரலாம். ஓகேவா? x² போட்டு வச்சுக்கலாம். இந்த 25 வந்து என்ன பண்ணலாம், 5² வச்சுக்கலாம். ஓகேவா? மைனஸ் இந்த 16 என்னது, 4² கொண்டு வரலாம். ஓகேவா? 4² கொண்டு வரலாம். இப்போ பாருங்கள், 2² இருக்கா, அப்போ பொதுவாக என்னது 5x² கொண்டு வரலாம். மைனஸு இது 4² கொண்டு வரலாம். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், a² - b² ஈக்குவல் டு a + b இன்ட்டு a - b ஃபார்முலா. a² - b² இஸ் ஈக்குவல் டு என்னது, a + b இன்ட்டு a - b. ஓகேவா? இங்கேயும் நம்மளுக்கு பாருங்கள் அதே மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? ஸோ a² - b² ஃபார்முலா வடிவில் தான் பாருங்கள், a² - b² ஃபார்முலா தான் இருக்குது. அப்போ ரெண்டு என்னது, ப்ளஸில் ஒரு தடவை மைனஸில் ஒரு தடவை எழுதலாம். என்ன இருக்குது, 5x ப்ளஸ் இந்த 4 ஒன் டைமு, அதே 5x - 4 ஒன் டைம், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஓகேவா? இப்போ அதை நம்ம போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ரைட்டா? என்னது, இப்போ இந்த 25x² - 16க்கு பதில் இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். டிவைடட் பை கீழே இருக்கிறத இதை அப்படியே நம்ம போட்டுக்கலாமா, 5x + 4. ஓகேவா? கீழே என்ன இருக்குது, 5x + 4. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 5x + 4க்கும் இந்த 5x + 4க்கும் கேன்சல் ஆகி போச்சுன்னா அப்போ மீதிக்கிறது யார், இந்த 5x - 4. அவ்வளோதான், இதுதான் ஆன்சரு. ஓகேவா? 5x - 4 அப்படிங்கிறது தான் என்னது ஆன்சரு. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காரணிப்படுத்துக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டெப்பு நம்மளுக்கு நல்லா தெரியணும். ஓகே, ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. அந்த ஸ்டெப்பு இல்லாமல் கண்டிப்பாக நம்ம இதை சம்ம என்ன பண்ண முடியாது, போட முடியாது. ஓகேவா? ஓகே, அகைன் இன்னொரு தடவை அந்த காரணிப்படுத்துறது மட்டும் சொல்கிறேன் பாருங்கள். 25x² - 16
ஓகேவா. ஸோ இதை வந்து எப்படி நம்ம காரணிப்படுத்தலாம் அப்படின்னா வேணால், ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அந்த ஃபார்முலா வடிவில் நான் எழுதலாங்கிறேன். ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏ, இது வந்து பி. ஓகேவா. ஸ்கொயரில் எப்படி எழுதலாம், 25 என்னது 5 ஸ்கொயர், 25. ஓகேவா. எக்ஸ் என்னது எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா. எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இது சரியாக போச்சு. மைனஸ் இந்த 16 எப்படி எழுதலாம், 4 ஸ்கொயர், நாங்க 16. ஓகேவா. சரி, இப்போ பாருங்கள் ஸ்கொயர் ரெண்டுலேயுமே இருக்குது. அப்போ பொதுவாக 5x போட்டு ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். ஹோல் ஸ்கொயர்னு போட்டால் என்ன அர்த்தம், இந்த ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா 5க்கும் வந்துடும், எக்ஸுக்கும் வந்துடும். ரைட்டா. மைனஸ் 4 ஸ்கொயர். இப்போ பாருங்கள் இது ஏன்னு வச்சுக்கோங்க, இதை பின்னு வச்சுக்கோங்க. பாருங்கள் ஸ்கொயர் மேலே இருக்கிறத அப்படியே போடுங்க. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் வடிவில் வந்துச்சா. இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், அதுக்கு ஃபார்முலா என்னது, ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஸோ ஏவை ப்ளஸ் ஏவியும் பியும் ப்ளஸில் ஒரு தடவை மைனஸில் ஒரு தடவை எழுதுனா தீர்ந்து போச்சு. ஓகேவா. அதேமாதிரி தான் இதையும் நம்ம எழுத போகிறோம். ஓகேவா. 5x + 4 இன்ட்டு 5x மைனஸ் 4, அவ்வளோதான். ஓகேவா. கீழே என்னது 5x + 4 அப்படியே இருக்குது. அந்த +4 இதுக்கு கேன்சல் ஆகினா மீதி என்ன இருக்குது, 5x மைனஸ் 4 தான் இருக்குது. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவ்வகத்தின் பரப்பளவு. ஓகேவா. ஒரு செவ்வகத்தின் பரப்பு என்ன கொடுத்துட்டாங்க x² + 7x + 12னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதனுடைய அகலம் என்ன பண்ணிட்டாங்க, x + 3 எனில் அதனுடைய பரப்பளவு என்னன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா. ஸோ போன சம் மாதிரியே இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காரணிப்படுத்துக்கெலாம் இது தெரியணும். அதுக்காக தான் நான் இந்தமாரி சம்ஸ்லாம் கொடுத்துட்ருக்குறேன். ஸோ இந்தமாரி சம்ஸ்லாம் 2 சம்ஸ் கேட்பாங்க. ஓகேவா. நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா. இப்போ செவ்வகத்தின் பரப்பு. ஓகேவா. செவ்வகத்தின் பரப்புக்கான ஃபார்முலா நீளம் இன்ட்டு அகலம். ஓகேவா. நீளம் இன்ட்டு அகலம், எல் இன்ட்டு பி, லென்த் இன்ட்டு பிரெத்து. ஓகேவா. சரி, ஓகே. இப்போ அந்த செவ்வகத்தின் பரப்பில் என்ன கொடுத்துருக்குறாங்க, x² + 7x + 12னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா. அதில் வந்து பார்த்திங்கன்னா அகலம் ஒன்று கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த பிரெத்தை வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ எல் இன்ட்டு அகலத்துக்கு பதில் என்னது x + 3 = இந்த x² + 7x + 12 இது வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேவா. சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மல்டிப்ளையில் இருக்கிறது அந்தாண்ட போனால் என்ன ஆகிடும், வகுத்தில் ஆகிடும். ஸோ x + 3 ஆயிரும். ஓகேவா. x + 3 ஆயிரும், L = ஓகே. இப்போ என்ன பண்ணணும்னா இதையும் கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். நான் நேற்றே சொன்னேன் இந்தமாரி வந்து தான் எப்படி காரணிப்படுத்தணும்னு. ஓகேவா. x² கீழே என்னது 1, தனி உறுப்பு என்னது 12. ஸோ 1ஐயும் 12ஐயும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வந்துடுது, 12 வந்துடுது. ஓகேவா. நடுவில் இந்த x² கீழே என்னது 7, அந்த 7 இங்கே போட்டுக்கணும். ஓகேவா. என்ன 7 +7. இது என்னது +1, இது +12 மல்டிப்ளை பண்ணால் என்னது +12 தான் நம்மளுக்கு வருது. நடுவில் இருக்கிற எக்ஸோட கீழே என்னது +7. அப்போ 2 நம்பரை பெருக்குனா 12 வரணும், கூட்டினா 7 வரணும். ஓகேவா. எப்படி, 4 3 12 போட்டால் என்ன வருது, இப்போ பாருங்கள் நான் 2ஐயும் பெருக்குனா என்ன வருது 12 வருது, 2ஐயும் கூட்டினா 7 வருது. ஓகேவா. அப்போ இதுக்கும் ப்ளஸ் குறி இதுக்கும் ப்ளஸ் குறி கொடுக்கணும். ஓகேவா. ஸோ 4 3 12 +12 வருது. இந்த +4ஐயும் +3ஐயும் கூட்டினா +7 வருது. அப்போ காரணிப்படுத்தியாச்சு. ஓகேவா. அப்போ இப்போ நம்மளுக்கு அதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கான ஆன்சர் இது காரணிப்படுத்தினா x + 4 இன்ட்டு x + 3. ஓகேவா. ஸோ ப்ளஸில் இருக்கிறதுனால x + 4 x + 3ன்னு போட்டுக்கிட்டேன். டிவைடட் பை கீழே இருக்கிற இந்த x + 3 அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ x + 3க்கும் x + 3க்கும் கேன்சல் ஆகிவிட்டால் மீதி இருக்கிறது யார், x + 4, அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ அவங்க கேட்ட கொஸ்டின் என்னது, பரப்பளவு என்னங்க. ஓகேவா. பரப்பளவு என்ன. ஓகேவா. செவ்வகத்தின் பரப்பு ஈக்குவல் இது. ஓகேவா. அதான் அகலம் எனில் ஸோ அதனுடைய ஹைட்டு உயரம் என்ன தான் இது. ஓகேவா. ஸோ உயரம்னு வச்சுக்கோங்க, இதை உயரம்னு கொஸ்டின் வச்சுக்கோங்க. பரப்பளவு வந்து இங்கே கொடுத்துட்டான். ஓகேவா. ஆல்ரெடி என்ன பண்ணிட்டான், பரப்பு கொடுத்துட்டான், அகலமும் கொடுத்துட்டான். ஸோ அப்போ கொஸ்டின் என்னவாக தான் இருக்கணும், உயரமாக தான் இருக்கணும். சாரி, டைப்பிங் மிஸ்டேக்கு. ஸோ உயரம் ஈக்குவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த x + 4. ஓகேவா. ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த x + 4 தான் என்னது அதனுடைய உயரம். ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சம் போகலாம். ஓகே, தேர்ட் சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ x/2018 + 2018 என்ற பல்லுறுப்புக்கோவையை x - 1ஆல் வகுக்க கிடைக்கும் மீதியை காண்க. 2018 இங்கே ஒரு 2018 அதெல்லாம் பார்த்தோன்னா நீங்கள் ஒன்றும் ஒரு பெரிய விஷயமா இதெல்லாம் பண்ணிடாதீங்க, எடுத்துடாதீங்க. ஓகேவா. ஒன்றும் கிடையாது. x/2018 + 2018 அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இந்த x - 1 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ வகுக்க கிடைக்கும், இந்த இதால் வந்து வகுக்கணும் அப்படின்னா முதல்ல எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். அது எப்படின்னா இந்த x - 1 ஈக்குவேஷனாக மாற்றணும். = 0 போட்டால் நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்,
ஈக்குவேஷனு கிடச்சிரும். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -1 இருந்தாலும் போனால் என்னது +1 அவ்வளோதான். ஓகேவா? இப்போ எக்ஸுக்கு பதில் என்னது 1 போட்டால் நம்மளுக்கு போதும். ஓகேவா? இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே x-x+4ன்னு கொடுத்துருக்குறோம். அப்போ அது x+4 ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கோங்க. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 4 இருந்தாலும் முடிஞ்சுன்னா என்ன ஆயிரும் -4 ஆயிரும். அவ்வளோதான். ரைட்டா? அந்தமாரி இப்போ x-1ன்னு கொடுத்துருக்குறாங்க. அது x-1 ஈக்குவல் டு 0ன்னு வச்சா அந்த -1 இருந்தாலும் போனால் என்ன ஆயிரும் +1 ஆயிரும். அப்போ x ஈக்குவல் டு 1. அப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணோம். எக்ஸுக்கு பதில் 1 பவர் 2018 + 2018. ஓகேவா? சரி, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பவரில் என்ன இருக்குது 2018 இருக்குது. ஆனால் கீழே இருக்கிறது என்னது 1 தான். 1 நீங்கள் எத்தனை தடவை போட்டு மல்டிப்ளை பண்ணாலும் என்ன அர்த்தம், இதுக்கு என்ன அர்த்தம், 1 2018 தடவை போட்டு மல்டிப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? 1 வந்து பார்த்திங்கன்னா 2018 இல்லை 2,18,000 தடவை போட்டாலும் 2,18,000 தடவை போட்டாலும் நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரப்போகுது 1 தான் வரப்போகுது. 1 எத்தனை தடவை இருக்குனாலும் 1 தான். ப்ளஸ் இந்த 2018 அப்படி இருக்குது. ஓகேவா? ஸோ ரெண்டிங் ஒன்றா நம்மளுக்கு ஆன்சர் என்னது 2019. அவ்வளோதான். ஓகேவா? இது ஒன்றும் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கோசரம் இந்த சம்மை பெருசாக காட்டியிருப்பாங்க. ஓகேவா? பாருங்கள், இதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம பயந்துக்கிற அளவுக்கு. ஓகேவா? ஆனால் இதில் ஒன்றுமே கிடையாது. ஸோ இதனுடைய ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2019. அவ்வளோதான். ஓகேவா? வெரி சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு 4th சம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ வெரி சிம்பிள், ஒன்றும் பெரிய மேட்டரே கிடையாது. 3 எண்களின் சராசரி 60. ரைட்டா? 3 எண்களின் சராசரி 60. எனக்கு என்னென்னலாம் தெரியாது. அதை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா எக்ஸு ஒய்யு இசட்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அதனுடைய சராசரி என்னென்னு பார்த்தீங்கன்னா 60ன்னு சொல்லியிருக்காங்க. சராசரின்னா என்ன அர்த்தம், அந்த எண்கள் எல்லாத்தையும் கூட்டிக்கணும். மொத்தம் எத்தனை நம்பர் சொல்லியிருக்காங்க 3 நம்பரு. அந்த 3 நம்பரால் என்ன பண்ணிக்கணும் வகுத்துக்கணும். அப்போ அது எவ்வளவு 60. ஓகேங்களா? இப்போ அவன் சொல்ல நான் வந்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டேன். ஓகேவா? ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டேன். இது வந்து ஒரு ஈக்குவேஷன் என்ன பண்ணலாம், எக்ஸு ப்ளஸ் ஒய்யு ப்ளஸ் இசட்டு ஈக்குவல் டு இது இந்தான்னு வந்துச்சுன்னா அது 6 3 18 180 ஆயிடுச்சு. ஓகேவா? சரி, அதுக்கடுத்து முதலாவது எண் எக்ஸு தான் முதலாவது எண். முதலாவது எண் மற்ற எண்களின் கூடுதலில் 4 1 பங்கு. மற்ற எண்கள்னால் யார், ஒய்யும் இசட்டும். ஓகேவா? ஸோ அந்த ஒய்யும் இசட்டும் கூட்டினா ஓகேவா, அதில் வந்து பார்த்திங்கன்னா 4 1 பங்கு, அப்போ 1/4. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸோட வேல்யூன்னு கொடுத்துருக்குறாங்க. ரைட்டா? ஸோ எக்ஸ் என்னன்னு கொடுத்துருக்குறாங்க, அதாவது முதலாவது எண் அதாவது எக்ஸு மற்ற எண்களின் கூடுதலில், மற்ற எண்கள்னால் யார், ஒய்யும் இசட்டும், அந்த 2 எண்களின் கூடுதலில் 4 1 பங்கு அப்படின்னு அர்த்தம், 1/4ன்னு அர்த்தம். ஸோ மல்டிப்ளை பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம், இந்த கீழே இருக்கிறனால இங்கே கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்த நேரம் 4x ஆகிடும் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் இசட் ஆயிடுச்சு. ஒய் ப்ளஸ் இசட் ஆகிப்போச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இது அப்படியே நம்ம இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணலாம். இது அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணலாம். இப்போ பாருங்கள், அப்ளை பண்ணுற பாருங்கள், வெரி சிம்பிள். நல்லா கவனிச்சிக்கோங்க, ஒன்றுமே கிடையாது. இந்த எக்ஸை அப்படியே வச்சுக்கிறோம். ஓகேவா? இந்த ஒய் ப்ளஸ் இசட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒய் ப்ளஸ் இசட்டுக்கு பதில் நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம், 4x ஈக்குவல் ரைட் சைடு என்ன இருக்குது 180. ஓகேவா? புரிஞ்சுதா? இந்த 4x ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் இசட்டு அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுறோம். எக்ஸை அப்படியே வச்சுக்கிறோம். இந்த ஒய் ப்ளஸ் இசட்டுக்கு பதில் என்ன கண்டுபிடிச்சிக்கிறோம், 4x அப்படியே போட்டுருக்கிறோம். அதனுடைய ரைட் சைடு எவ்வளோ 150 அப்படியே போட்டுக்கிறோம். இப்போ இந்த எக்ஸையும் 4xையும் கூட்டினா என்னது 5x ஈக்குவல் டு 180. ஓகேவா? எக்ஸ் ஈக்குவல் டு என்னது, இந்த 5 தானே வந்துச்சுன்னா என்ன ஆயிரும், வகுத்தில் ஆயிரும். ஸோ அடித்தா என்ன ஆயிரும், 1 5 3 5 மீதி 3 6 5 30. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளவு 36. வெரி சிம்பிள். ஓகேவா? அவன் என்ன கேட்டிருக்கிறான், இந்த முதலாவது எண்ணை காண்க. அந்த முதலாவது எண் யார், எக்ஸு. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னது 36ன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? எக்ஸ் ஈக்குவல் டு 36ன்னு நம்ம என்ன பண்ணிச்சு கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? ஸோ வெரி சிம்பிள். இது ஒன்றும் ஒரு மேட்ரே கிடையாது. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சம் போகலாம். ஓகே, இப்போ இந்த நெக்ஸ்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்கள். ஒரு கிரிக்கெட் வீரரின் 10 போட்டிகளின் சராசரி ஓட்டங்கள் 32. ஓகேவா? ஸோ 10 போட்டி. ஓகேவா? அதனுடைய சராசரி ஓட்டம் எவ்வளவு 32. அப்போ டோட்டல் வேணும், சராசரி தான் 32. அப்போ டோட்டல் வேணும்னா என்ன பண்ணுறோம், 10 × 32 ஈக்குவல் டு 320. ஓகேவா? அப்போ டோட்டலாக இவர் எவ்வளோ அடிச்சிருக்கிறாரு, 320 அடிச்சிருக்கிறாரு. ஓகேவா? அந்த 320 10 அளவுக்கு தான் நம்மளுக்கு என்னது 35 கிடச்சிடும். அதுதான் சராசரி. ஓகேவா? அப்போ 10 போட்டிகளின் சராசரி ஓட்டங்கள் 32னா அப்போ டோட்டலாக அவர் அடித்த ரன் எவ்வளோன்னு சொல்லி ரன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 320.
ரைட்டா? சரி, அடுத்த போட்டியில் இவர் எத்தனை ஓட்டங்கள் எடுத்தால் அவரின் சராசரி. ஓகேவா? அடுத்த போட்டி பற்றி பேசிக்கிறாங்க. அதை அப்படி சொல்லும்போது இப்போ இவரிலும் நான் எடுத்துருக்கிற ரன்னு, அவர் எடுத்துருக்கிற ரன் எவ்வளவு? 320. ஓகேவா? இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்த போட்டியில் இவர் எத்தனை ஓட்டங்கள் எடுத்தால், அப்போ எடுத்தால் இவரின் சராசரி ஓட்டத்தில் 4 உயரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? சரி, இப்போ அடுத்த போட்டியில் என்ன பண்ணுறாரு? ஒரு ரன்னு எடுக்கணும். ஓகே, ஒரு குறிப்பிட்ட ரன்னு எடுக்கணும். அது வந்து எனக்கு தெரியாது. ரைட்டா? அதை வந்து எக்ஸ்னு எடுத்துக்கிறேன். அதை வந்து என்ன பண்ணுறேன்? எடுத்தால் அப்படிங்கக்குள்ள இந்த 320க்குள்ளே அது கூடிக்கும். கூட்டி தான் நம்ம என்ன பண்ணோம்? டோட்டலாக நம்ம என்ன பண்ணோம்? ஆவரேஜ் சொல்ல முடியும். இப்போ ஆவரேஜ்னு என்ன போச்சு? ஆல்ரெடி எத்தனை நம்பர் இருக்குது நம்மக்கிட்ட? 10 நம்பரு. இப்போ அடுத்த ஆட்டம் ஆடுறாரு, அதில் வந்து எக்ஸு ரன் அடிக்கிறாரு. அப்போ அடுத்த ஆட்டம் ஒரு ஆட்டத்தை சேர்த்தனா டோட்டலாக எத்தனை ஆயிடுச்சு? 11 ஆட்டம். அதுதானே ஆல்ரெடி இருந்த ரன்னு, அடுத்த ஆட்டத்தில் எடுக்க போகிற ரன்னு, அது எல்லாத்தையும் கூட்டி மொத்தம் எத்தனை ஆட்டம்? 11 ஆட்டம். அதை வகுத்தா என்ன ஆயிரும் நம்மளுக்கு? ஆல்ரெடி ஆவரேஜ் என்ன கொடுத்துருக்குறாங்க? 32 கொடுத்துருக்குறாங்க. இப்போ 11வது ஆட்டத்தில் ஆடுறதுனால எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க? 4ன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிங்கன்னா மேட்ரு முடிஞ்சு. புரியுதுங்களா? இதை எப்படி ஃபார்ம் பண்ணுறதுங்கிறது மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு கிரிக்கெட் வீரன் 10 போட்டின்னு சராசரி ஆட்டங்கள் 32. அப்போ 10 போட்டி சராசரி 32னா டோட்டல் எவ்வளவு? அந்த 10 × 32 போட்டால் நம்மளுக்கு என்ன? 320 ரன்ஸ் தான் டோட்டல் நம்பர்ஸு, ரன்ஸு. இப்போ டோட்டல் ரன்ஸ் எவ்வளவு? 320. அடுத்த போட்டியில் இவர் எத்தனை ஓட்டங்கள் எடுத்தால் இவரின் சராசரி ஓட்டத்தில் 4 உயரும். அப்போ அடுத்த மேட்ச் ஆடுறாரு, அடுத்த மேட்ச்சில் ஒரு குறிப்பிட்ட எண்ணை அடிக்கிறாரு. அந்த எண்ணையும் பழைய எண்ணையும் என்ன பண்ணும்? ஆட் பண்ணி மொத்தம் எத்தனை ஆட்டம்? 11 ஆட்டம். அப்போ 11 வகுத்தா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஆவரேஜ் கிடைக்கும். அந்த ஆவரேஜ் ஏற்கனவே இருந்த 32 ப்ளஸ் இப்போ புதுசாக எவ்வளோ? 4 ஆட் இருக்குது. அதுதான். ஓகேவா? 32 + 4. இப்போ நம்ம சால்வ் பண்ணலாமா? ரைட் சைடு என்ன வந்துடும்? 32 36 வந்துடும். ரைட்டா? அதே சமயத்தில் இந்த 11 அந்தானு போய் என்ன ஆயிரும்? கீழே இருக்கிறது அந்தானு போனிச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் ஆயிரும். ரைட்டா? இப்போ ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது? 320 + எக்ஸ் தான் இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 36 × 11, 36 × 11 பண்ணால் ஒரு 36, அடுத்து ஒரு 36, 36, 6, 9, 3. ஓகேவா? ஸோ 396. ஓகேவா? எக்ஸு இந்த ப்ளஸ் 320 அந்தானு முடிஞ்சுன்னா என்ன ஆயிரும்? -320 ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்போ இதிலேருந்து இதை கழிச்சா எக்ஸ் ஈக்குவல் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 76. ஓகேவா? ஸோ எக்ஸ் ஈக்குவல் அந்த எக்ஸ் தான் யார்? அடுத்த மேட்ச்சில் அவர் அடிக்கிற ரன்னு. அப்போ அடுத்த மேட்ச்சில் அவர் எவ்வளோ ரன் அடிச்சிருப்பார்? 76 ரன் அடிச்சிருப்பார். ஓகேவா? அடுத்த மேட்ச்சில் அவர் 76 ரன் அடித்தா தான் அந்த ஆவரேஜ் என்னவாகும்? 4 இன்க்ரீஸ் ஆகி 36 மாறும். ஓகேவா? ஸோ வெரி சிம்பிள். உட்காந்து பாருங்கள். ஓகேவா? உட்காந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா புரியும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த சம் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்கள். முதல் 9 எண்களின் சராசரி. ஓகேவா? முதல் 9, இது வந்து பார்த்திங்கன்னா பகா எண்களின். ஓகேவா? கொஷின் மாற்றிக்கோங்க. பகா எண்களின் சராசரி கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? முதல் 9 பகா எண்களின் சராசரி. ஓகேவா? அது வந்து டைப் பண்ணும்போது விட்டேன், அதை வந்து இப்போ நீங்கள் ரைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு பகா எண்ணா என்ன? ஓகேவா? ஃபஸ்ட்டு பகா எண்ணா என்ன? ஓகேவா? இப்போ பகா எண் அப்படின்னா ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம். அந்த நம்பரு ஒன்றாலையும் தன்னாலையும். ஓகேவா? இப்போ ஒன்றும் இல்லை, 2ன்னு ஒரு 2ங்கிற ஒரு நம்பர், எந்த நம்பர் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நான் 2ன்னு எடுத்துக்கிட்டேன். இந்த 2 வந்து பார்த்திங்கன்னா என்னது? 1ஆல் மட்டும் வகுப்படும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 2ஆல் மட்டும் வகுப்படும். அதே 2ஆல் வகுப்படும். இன்னொன்று பார்த்திங்கன்னா 1ஆல் வகுப்படும். ரைட்டா? அதுக்கடுத்து 3ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 1ஆல் வகுப்படும். அதுக்கடுத்து என்னது? அதே எண் 3ஆல் வகுப்படும். ரைட்டா? அதேமாதிரி 4 எடுத்துக்கிட்டோமா, 1ஆல் வகுப்படும். அதே 4ஆல் மட்டும் 4ஆல் வகுப்படும். ஆனால் இது 2ஆலையும் வகுப்படும். ஓகேவா? 2ஆலையும் வகுப்படும். அப்போ 1ஆலையும் வகுப்படுது, அதே 4ஆலையும் வகுப்படுது, வேற ஒரு நம்பராலையும் வகுப்படுது. அப்போ இது வந்து பகு எண். இது என்னது? பகு எண். 1ஆலையும் தன்னாலையும் வேற ஒரு நம்பராலையும் வகுப்பட்டுருச்சுன்னா அது பேர் என்னது? பகு எண். 1ஆலையும் தன்னாலையும் வகுப்பட்டால் மட்டும் அந்த நம்பர் பேர் என்னது? பகா எண். அதுதான். இப்போ 2 எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக இந்த 2 1ஆல் வகுக்கலாம். எல்லா நம்பருமே 1ஆல் வகுக்கலாம். அதுக்கடுத்து அதே 2ஆல் வகுக்கலாம். வேறு எந்த நம்பராலையும் இது வகுக்க முடியாது. இந்த 2 தான். ஓகேவா? அப்போ 1ஆலையும் தன்னாலையும் வகுப்படக்கூடிய அந்த நம்பருக்கு பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பகா எண். ஓகேவா? பகா எண். புரியுதுங்களா? வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ வேறு நம்பரால் வகுப்படுச்சுன்னா அது வந்து பகு எண். ஓகேவா? அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ 7 எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னது? அது 1ஆல் வகுப்படும். அதுக்கடுத்து 7ஆல் மட்டும்தான் வகுப்படும்.
ஓகேவா. இடையில் நீ வேறு எந்த நம்பராலையும் இதை வகுக்க முடியாது. அப்போ இது என்னது, ஒரு பகா எண். ஓகேவா, இது வந்து ஒரு பகா எண். ஓகேவா. ஸோ அதுதான் இப்போ வந்து அவங்க என்ன கேட்டுக்கிறாங்க, கொஷினாக கேட்டுருக்குறாங்க. ஓகேவா. அதை நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம், சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த மேட்ரு நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா போதும், அடுத்தது நம்ம இதை ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகேவா. சரி, இப்போ முதல் 9 பகா எண். ஓகேவா. சரி, ஃபஸ்ட்டு என்னென்னா என்ன சொல்லுவோம், 1 தான் சொல்லுவோம். ஓகேவா. சரி சார், இந்த 1 வந்து பகு எண்ணா பகா எண்ணா, இதே வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய கொஷின் கேட்டிருக்கிறாங்க, நிறைய டைம் கேட்டிருக்கிறாங்க. ஸோ டிஎன்பிசியில் இதே வந்து பார்த்திங்கன்னா 1 பகு எண்ணா பகா எண்ணா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா இந்த 1 வந்து பகு எண்ணும் இல்லை பகா எண்ணும் இல்லை. ஓகேவா. இது ரெண்டுக்குமே என்னது பொருந்தும். ஓகேவா. பகு எண்ணாவும் எடுத்துக்கலாம் பகா எண்ணாவும் எடுத்துக்கலாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை லிஸ்ட்லேயே கொண்டு வராதிங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, சொல்லிட்டாங்க. அப்போ 1 எண்ணா பகு எண்ணா பகா எண்ணான்னு கேட்டால் பகு எண்ணும் இல்லை பகா எண்ணும் இல்லை அப்படிங்கிறது தான் ஆன்சரு. அப்போ நம்ம இங்கே வந்து என்ன பண்ணக்கூடாது, 1 கொண்டு வரக்கூடாது. அப்போ எங்கே பண்ணணும், 2 தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா. 2 தான் என்ன பண்ண முடியும், ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா. ஸோ 2 வந்து பார்த்திங்கன்னா 1ஆல் வகுக்கலாம், அதேமாதிரி 2ஆல் வகுக்கலாம். ஓகேவா. அதுக்கு அடுத்தது 3. ஓகேவா. 3 வந்து பார்த்திங்கன்னா 1ஆல் வகுக்கலாம் 3ஆல் வகுக்கலாம். 4 போட்டால் 4 வந்து பார்த்திங்கன்னா 1ஆலையும் வகுப்படும் 4ஆலையும் வகுப்படும் 2ஆலையும் வகுப்படும். அப்போ கண்டிப்பாக வேறு ஒன்றில் போயிடுது. அப்போ அது வந்து பகு எண். அதுக்கடுத்து 5 1ஆலையும் 5ஆலையும் மட்டும்தான் வகுக்க முடியும். அதுக்கடுத்து 6 போட்டோம்னா அது 1ஆல் வகுக்கலாம் 6ஆல் வகுக்கலாம் 2ஆல் வகுக்கலாம் 3ஆல் வகுக்கலாம். ஸோ இல்லை. அடுத்து என்னது 7 வந்து என்ன பண்ணலாம், 1 7 தான். ஓகேவா. அதுக்கடுத்து 8 வந்து பார்த்திங்கன்னா 2 4 வகுப்படும். 9 வந்து பார்த்திங்கன்னா 3ஆல் வகுப்பட்டுரும். அதுக்கடுத்து 10 2 5ஆல் வகுப்படும். ஸோ 11 வந்து பார்த்திங்கன்னா 1ஆலையும் 11ஆலையும் தான் வகுப்படும். அடுத்து 12 வந்து பார்த்திங்கன்னா 4ஆல் 3ஆல் வகுப்படும். அதுக்கடுத்து 13 வந்து பார்த்திங்கன்னா 1ஆலையும் 13ஆலையும் தான் வகுப்படும். 14 மற்ற நம்பர்ஸில் வகுப்படும். 15 மற்ற நம்பர்ஸால் வகுப்படும். 16 வகுப்படும். 17 1ஆலையும் 17ஆலையும் தான் வகுப்படும். அடுத்து 18 வகுப்படும். 19. ஓகேவா. அதுக்கடுத்து என்னது 19. ஓகேவா. அதுக்கடுத்து என்னது 20 வகுப்படும். 21 வகுப்படும். 22 23. ஓகேவா. என்னது 23. அவன் மொத்தம் எத்தனை கேட்டிருக்கிறான், ஃபஸ்ட்டு 9. என்ன வந்துருக்குது, 1 2 3 4 5 6 7 8 9 வந்துருச்சு. ஓகேவா. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ணி போகிறோம், கூட்டி 9ஆல் வகுக்க போகிறோம். மொத்த நம்பர் என்னது 9 நம்பர்ஸு. அப்போ இது எல்லாத்தையுமே கூட்டி என்ன பண்ணி போகிறோம், 9ஆல் வகுக்க போகிறோம். ஓகேவா. கூட்டி வகுத்தா நம்மளுக்கு என்னது ஆன்சரு கிடச்சிரும். ஓகேவா. இப்போ நம்ம கூட்டலாமா. சரி, கூட்டினா என்ன வருதுன்னு பாருங்கள். 2 3 கூட்டினா 5 5 5 கூட்டினா 10 10 7 கூட்டினா 17 17 11 கூட்டினா 28 28 38 41 51 58. ஓகேவா. 68 68 வந்து பார்த்திங்கன்னா 77 77 97 97 3 100. ஓகேவா. என்ன கிடைக்குது, 100 கிடைக்குது. கீழே 9. ஓகேவா. ஸோ இதோட விட்டாங்கன்னா நீங்கள் இதை ஆன்சராக எழுதிக்கணும். அல்லது அதை சுருக்கி கொடுத்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், அதை சுருக்க தெரியணும். ஓகேவா. எப்படி சுருக்கலாம், 1 9 9, மீதி என்ன வந்துடுங்க 1 வந்துடும். ஓகேவா. ஸோ அப்போ மறுபடியும் என்ன பண்ணலாம், 1 9 9ன்னு எழுதலாம். ஓகேவா. அப்போ 10ல் 9 போச்சுன்னா மீதி என்னது 1 இருக்குது. 1 டிவைடட் பை கீழே கருது என்னது 9. ஓகேவா. ஸோ 11 × 1/9 அப்படிங்கிறது தான் ஆன்சரு. ரைட்டா. ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் தெரியும். ஒரு 11 9 99 99 1 கூட்டினா 100/9 வந்துருச்சா. ஸோ அப்போ 11 × 1/9 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்தமாரி கொஸ்டின்ஸ்லாம் நிறையா ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஓகேவா. ஸோ அதனால் நல்லா ஆவரேஜ் சம்மில் இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா சம்ஸும் நம்ம முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ டாபிக் வைஸில் போடலாம். ஓகேவா. இப்போ மென் அண்ட் ஒர்க்குனா அதில் என்னென்ன மாடல்ஸ் வருது, என்னென்ன சம்ஸு எப்படி எப்படிலாம் வரும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். சிம்பிளிஃபிகேஷன்லாம் சிம்பிளாக ஆரம்பித்து டிஃபிகல்ட்டாக எப்படிலாம் சிம்பிளிஃபிகேஷனில் கேட்பாங்க அப்படிங்கிறது மாதிரி எல்லாமே போட்டலாம். அதுக்கடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, ஓகேவா. ஸோ மென்சுரேஷனு, இதுமாரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எப்படிலாம் கேட்பாங்கன்னா ஸோ எல்லா டைப் ஆஃப் சம்ஸுமே வந்து என்ன பண்ணலாம், போட்டுடலாம். ஓகேவா. ஸோ அந்தமாரி நம்ம இப்போ வந்து டாபிக் வைஸில் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவிலேருந்து பார்த்துடலாம். ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் நான் இதை சால்வ் பண்ணி காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.